ஹாய் நண்பா, எல்லாருக்குமே பெரிய வணக்கம். நான் உங்க சந்துரு பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்கும் நண்பா. நானும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கேன். இந்த வீடியோ வந்து முக்கால்வாசி பேர் இப்போ ரீசெண்டாக இன்ஸ்டாகிராமில் வந்து கேட்டிருந்தாங்க. பிரதர், இந்த ஐஃபோன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அமேசான், ஃப்ளிப்கார்ட்டாக இருக்கட்டும், இல்லை ஐப்ளானட்டாக இருக்கட்டும், அந்த ப்ரைஸை கம்பேர் பண்ணும்போது லோக்கல் ஸ்டோர், இப்போ அதாவது ஒவ்வொரு ஊர்கள்லையும் பார்த்தீங்கன்னா இந்த பஜாருன்னு இருக்கும், தெரிஞ்ச அண்ணன் கடைன்னு இருக்கும். அவங்களாம் பார்த்தீங்கன்னா இது வந்து துபாய் பீஸுப்பா, சிங்கப்பூர் பீஸு, யூஎஸ் பீஸு இப்படிலாம் சொல்கிறாங்களே, அந்த மாதிரி ப்ரைஸ் எல்லாம் நம்பி வாங்கலாமா? இன்னொன்று, அந்த ப்ரைஸை கம்பேர் பண்ணும்போது நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா 30,000 40,000 கூட தான் வச்சு விற்கிறாங்க. உதாரணத்துக்கு 16 ப்ரோ மேக்ஸ் 1,08,000 லோக்கல் ஸ்டோரில் சொல்லுவாங்க. அதே 16 ப்ரோ மேக்ஸை நம்ம ஐப்ளானட்லேயோ இல்லை ஆன்லைன்லேயோ பார்த்தீங்கன்னா 1,35,000 1,40,000 இருக்கும். அதே மாதிரி தான் அது 16 இருக்கட்டும், 16 ப்ளஸ்ஸாக இருக்கட்டும், 15 இருக்கட்டும், இது எல்லாமே. ஸோ இது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம ஊரில் வாங்குறதுக்கு ஒரு ஃப்ளைட் டிக்கெட்டை போட்டு துபாயில் போய் வாங்கிட்டு வந்தோம்னா நமக்கு காசு வந்து மிச்சமாகும் அப்படின்றத சொல்லி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இருந்தாலும் ₹1,00,000 போட்டு வாங்குகிறோம், அதை வந்து ஒரு பில் இல்லாமல் பஜாரில் வாங்குறது எந்த அளவுக்கு சேஃப் அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்கும். அந்த பயம் எல்லாருக்குமான காமனான ஒன்று தான். அதில் நம்ம தப்பே சொல்லிட முடியாது. சரி, அப்படி நம்ம வாங்குறதா இருந்தால் அது எதெல்லாம் செக் பண்ணி வாங்கலாம், என்ன மாதிரி இருக்கும் அப்படின்றத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு, நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணுற எல்லா ஸ்மார்ட் ஃபோனுமே செகண்ட்ஸில் வாங்கினது தான். நான் அதுக்குன்னு எல்லோரும் நீங்கள் கண்மூடித்தனமாக வாங்கலாம் நான் சொல்ல. வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் கமெண்ட்ஸில் கழுவி ஊற்றுங்க. நான் யூஸ் பண்ணுற எல்லாமே ஃபஸ்ட்டு நான் ஃபோன் வாங்கின ஹைடெக், அதுக்கப்புறம் ஹைடெக்ன்றது சைனா ஃபோனு, பட்டன் ஃபோன் டிப்ளமோ படிக்கும்போது சொல்கிறேன். அப்போ இருந்து ஆரம்பிச்சிருந்து இப்போ வரைக்கும் செகண்ட்ஸ் தான். போக்கோ F1, அதுக்கப்புறம் OnePlus 70, அதுக்கப்புறம் iPhone 13, iPhone 14 Pro, அதுக்கப்புறம் 14 Pro Max, இப்போ 15 Pro Max, அதுக்கப்புறம் Xiaomi 14CV எல்லாமே பார்த்தீங்கன்னா செகண்ட்ஸில் வாங்கின ஃபோனு தான். ஓகேவா? இப்போ ஐஃபோனுன்றப்ப நிறையா ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு பஜார்லேயும் நான் எடுத்து கொடுத்துருக்கேன். என்னென்னா சீரியல் நம்பர் தான். ஐஃபோனை பொறுத்த வரைக்கும் சீரியல் நம்பரை வச்சே நம்ம மொத்த ஜாதகத்தையும் எடுத்துடலாம். உதாரணத்துக்கு இப்போ நான் ஒரு புது ஃபோன் வாங்குகிறேன், பஜார்லேருந்தே வாங்குகிறேன். ₹1,08,000 ஐஃபோன் 16 ப்ரோ மேக்ஸ் நான் வாங்குறேன்னு வச்சுக்கோங்க. வாங்கிட்டு அதை நான் தான் ஃபஸ்ட்டு அன்பாக்ஸ் பண்ணுறேன். இப்போ நிறைய பேர் ரேப்பிங் கூட அப்படியே ஓப்பன் பண்ண பாக்ஸை அழகாக திருப்பி ஒட்டி புது பாக்ஸ் மாதிரி ரெடி பண்ணிடுறாங்க. பட் சொல்கிறேன் எப்படி செக் பண்ணணும். நான் புதுசாக வாங்குகிறேன், ஓப்பன் பண்ணுறேன், என்னோடய சிம் கார்டை போடுறேன், ஆப்பிள் ஐடி லாகின் பண்ணுறேன், ஆக்டிவேட் பண்ணிடுறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் இப்போ அந்த சீரியல் நம்பரை போட்டு செக் பண்ணுறேன்னா, இப்போ இன்றைக்கி தேதி வந்து ஏப்ரல் 30 இந்த மாதிரி ஃபோன் வந்து வாரண்ட்டி ஆன் ஆகிருக்கு, லாகின் ஆகிருக்குன்னு. அதை நான் ஒரு வாரம் கழிச்சு செக் பண்ணாலும் ஏப்ரல் 30 வந்து லாகின் டேட்டு, அது ஒரு வாரம் ஆயிருக்கு அப்படின்றது காட்டும். அதுக்கப்புறம் நான் ஒரு 6 மாதம் யூஸ் பண்ணிவிட்டு செகண்ட்ஸில் விற்றுட்டு இன்னொருத்தவங்க வாங்குறாங்க அப்படின்றப்ப அவங்க சீரியல் நம்பரை போட்டு செக் பண்ணால் ஏப்ரல் 30 2025 தான் இது, இன்னும் உங்களுக்கு 6 மாதம் தான் வேலிடிட்டி இருக்குது அப்படின்றத பார்த்திங்கன்னா காட்டும். அதே மாதிரி இப்போ 16 சீரீஸ்லேருந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா ஹார்ட்வேரில் நீங்கள் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணாலும் காமிச்சு கொடுத்துரும். இன்னொன்று, சீரியல் நம்பரை வச்சு உங்களுக்கு தெரியும். எம்னா என்ன, ரீஃபர்பிஷ்டு ஒரு நம்பர் இருக்கும், அதுக்கப்புறம் ரிப்பேர்டு சர்வீஸ் பண்ணால் ஒரு சீரியல் நம்பர் வரும், ரீப்ளேஸ்மெண்ட் யூனிட்டுக்கு ஒன்று இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் பார்த்திங்கன்னா சீரியல் நம்பர் பார்த்திங்கன்னா மாறும். ஸோ இதுதான் மெயின். அதே மாதிரி பொதுவாக இந்த செகண்ட்ஸில் ஃபோன் வாங்கும்போது அது ஒரு கேட்டகரி. பேட்டரி ஹெல்த் செக் பண்ணுறது, சிம் கார்டை போட்டு செக் பண்ணுறது, அப்புறம் ஃபோன் ஹீட் ஆகுதா, சார்ஜ் இருமும் எந்தளவுக்கு ஏறுது, ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு சார்ஜ் இப்போ ஸ்பீடாக இறங்குதா என்னன்றதெல்லாம் செக் பண்ணுவோம். இது ஒரு கேட்டகரி. பட் ஒரு புதுசாக ஒரு ஐஃபோன் வாங்குறதுக்கே பயப்படுறதுக்கு காரணம், வெளியிலேருந்து இம்போர்ட் பண்ணியிருப்பாங்க, வாங்குகிற ஃபோனுக்கு பில் இருக்காது அப்படின்னு. நான் இப்போது சொல்கிறேன், எல்லா ஊர்கள்லையுமே பார்த்திங்கன்னா பஜார்ன்றது இருக்கும். மொபைல் மார்க்கெட் அப்படி இப்படின்னு இருக்கும். மதுரையில் பார்த்திங்கன்னா மீனாட்சி பஜார் அப்படின்ற ஒன்று இருக்குது. தெரிஞ்ச கடை, அதாவது உங்கள் ஃப்ரெண்டுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கலாம், இல்லை நீங்களே அந்த அண்ணன்கிட்ட ரொம்ப நாளாக ஃபோன் வாங்கி அசசரிஸ்லாம் வாங்கி பழக்கம் இருக்கலாம். அந்த மாதிரி கடைகளில் வாங்குறது என்றைக்குமே பெஸ்ட்டு. இன்னொன்று, அவங்க இப்போ இருக்கிற எல்லா பிஸ்னஸ் பீப்புளுமே பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியா ஹேண்டில் வச்சுருக்காங்க. அதில் கஸ்டமர்ஸோட ஃபீட்பேக் எப்படி இருக்குது என்னன்றது பாருங்கள். வெப்சைட் வச்சுருந்தாங்கன்னா அதில் போய் ரிவ்யூஸ் பாருங்கள். இதெல்லாம் பார்த்து வாங்கினாலே போதுமானதாக இருக்கும். இன்னொன்று, புதுசாக சீல்டாக பார்த்து வாங்குறது பெட்ரு. ஏன்னா ₹1,00,000 போயிட்டு நீங்கள் வந்து 512 GB நான் செகண்ட்ஸில் வாங்குறேன்றது மேட்ரு இருக்குது. ஏன்னா ₹1,00,000 இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க, 256 வாங்க, இல்லையா கொஞ்சம் வெயிட் பண்ணி இன்னும் கொஞ்சம் காசு சேர்த்து வச்சுட்டு பார்த்தீங்கன்னா 512 GB வாங்க. ஸோ ஒரு புதுசாக ஐஃபோன் வாங்குறீங்க அப்படின்னா முக்கியமாக தெரிஞ்ச கடையான்னு பாருங்கள், இல்லை உங்கள் ஃப்ரெண்டு கடை அப்படின்னா பாருங்கள். அதுக்கப்புறம் சீரியல் நம்பரை செக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் தாராளமாக வாங்கலாம் துபாய் பீஸ், இந்தியன் பீஸ். ஏன்னா ஆப்பிளை பொறுத்த வரைக்கும் இன்டர்நேஷ்னல் வாரண்ட்டி. உலகத்தில் நீங்கள் எந்த மூலைக்கு போனாலும் 1 இயர்க்குள்ளே எதாவது பிரச்சனைனாலும் எந்த சர்வீஸ் சென்டரில் வேணாலும் நீங்கள் கொடுத்து வாங்கலாம். ஸோ அது மேட்ரு கிடையாது. ஸோ அதனால் ப்ராப்பரான கடையா என்னன்றது மட்டும் வாங்க. உங்களுக்கு நான் இப்பயுமே என் ஃப்ரெண்ட்ஸ்ட்ட ரெக்கமெண்ட் பண்ணுறேன், நீ புதுசாக இந்தியன் பீஸை 1,40,000 இல்லை ஐஃபோன் 16 80,000 நீ வாங்குறதுக்கு
பஜாரில் இல்லை உன் ஃப்ரெண்டு துபாயில் இருக்கேன், யூஎஸ்ல இருக்கான்னு அவன் வரும்போது வாங்கு. இல்லையா பஜாரில் சொல்லி வச்சு வாங்கும். உனக்கு 20,000 30,000 பார்த்தீங்கன்னா நட்டமாகாமல் சேமிப்பாகும். ஏன்னா அது ஃபோன்ஸோட ரேட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும். புதுசாக 1,40,000 நீ இந்தியன் பீஸே வாங்கி ஓப்பன் பண்ணிவிட்டு மறுநாளே கொண்டு போய் கொடுத்தேன்னா 40,000 கழிச்சிட்டு 1,00,000 எடுப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நாள் ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணாலே அந்த ஃபோனோட மதிப்பு குறைஞ்சிரும். அப்படி இருக்கிறப்ப எதுக்கு அவ்வளோ காசை போட்டு வாங்கணும்? இப்படி ஒரு வழி இருக்குமோ அந்த வழியை யூஸ் பண்ணிக்கலாமே தான். ஆனால் அந்த வழியில் ரிஸ்க் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ரிஸ்க்கு தான். சில பேர் தெரிஞ்ச கடைன்னு சொல்லிட்டு ஏமாறவங்களும் இருக்காங்க. பட் ஒரு வாய்ப்பை நல்லபடியாக பயன்படுத்தி கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு பைசா சேவ் ஆகும். அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ இது நிறைய பேர் 2 3 பேர் கேட்டிருந்தாங்க. ஏன்னா இப்போ நாளைக்கு ஆஃபர் வேறு ஏதோ வருதுன்னு நினைக்கிறேன் அமேசானில். ஆஃபரில் கிடச்சிச்சின்னா ஓகே வாங்கிக்கலாம். பட் எம்ஆர்பி இன்னும் இருக்குது. ஆனால் எனக்கு இமீடியட்டாக ஃபோன் வேணும், ஆனால் ரேட்டு கம்மியாக வேணும்னா தாராளமாக செக் அவுட் பண்ணிப்பாங்களா. ஓகேவா? ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ஸை சொல்லிவிடுங்க. இந்த புதுசாக ஆக்ஷன் ஃபிகர்லாம் பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்கோம். எனக்கு ரொம்ப நாளாக பிடிச்சிருந்துச்சு. இப்போ தான் வாங்கியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹாட் வீல்ஸும் கேண்டிட் கேஜெட்ஸில் வந்து சேல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த ஃப்ளைட் எப்படி இருக்குது? நல்லா இருக்குல்ல? கீழே விட்டால் ஓடவும் செய்யும், சவுண்டெல்லாம் கொடுக்க. இவன் சூப்பர்மேன் மிரட்டி விட்டுருவேன். அப்படியே துணிலாம் பாருங்கள் வதக்குது, கை கால்லாம் அசைச்சிக்கலாம். நல்லா இருந்துச்சு. என் சின்ன வயசு ஆசையெல்லாம் இப்போ தான் நிறைவேற்றிட்டு இருக்கேன். ஓகேவா? வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பை.